பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை பெண் ஒருவரை தாக்குவதாக வெளியாகியுள்ள வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ்மணி, இந்த வீடியோ தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த தேதி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்துல அடுத்தடுத்து பல திருப்பங்கள் ஏற்பட்டு பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்குல தொடர்புடையதாக தோட்டம் சேகரினுடைய மனைவி மலர்கொடி, அவருக்கு உதவி செய்ததாக ஹரிஹரன் மற்றும் சதீஷ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த விவகாரத்தை தீவிரமாக விசாரித்த போது இதுல வடசென்னையோட பிரபல கஞ்சா வியாபாரியும் அதே போல ஆற்காடு சுரேஷனுடைய மனைவியுமான அஞ்சலிக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். இந்த நிலையில அவர் ஆந்திராவில் பதுங்கி இருப்பதாகவும் அது தொடர்பாகவும் தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில அஞ்சலை ஒரு பெண்ணை தாக்கக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அஞ்சலை அந்த பகுதியில ஒரு பெண்ணை தாக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி அது தொடர்பாகவும் போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த கொலையில ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் விதமாக அவருடைய தம்பி புன்னை பாலுவுடன் சேர்ந்து அஞ்சலியும் இந்த கொலையில் பங்கு இருப்பதாக போலீஸ் தரப்புல சந்தேகிக்கப்பட்டு அதன் பின்பாக கிடைத்த ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட ஏராளமான வழக்குகள் நிலுவையில இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு குண்டர் சட்டத்திலையும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏற்கனவே இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பல்வேறு கட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட கடந்த 15 வருடங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக போலீசாரிடம் சிக்காமல் இருக்கக்கூடிய சம்போ செந்திலும் முக்கிய பங்கு இருப்பதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹரிஹரன் அளித்த தகவலின் அடிப்படையில சம்போ செந்திலையும் தேடிட்டு வராங்க. கிட்டத்தட்ட போலீசாரோட கண்ணுல இதுவரைக்கும் சம்பவ செந்தில் மாட்டினதே இல்லை. அவர் மீது 2 கொலை வழக்குகள் நிலுவையில இருக்கு. அது மட்டும் இல்லாம பல குற்ற சம்பவங்களும் அவர் மீது வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக அவர் எப்படி இருப்பார் என்றே போலீசாருக்கு தெரியாத ஒரு நிலையை தான் தற்போது இருப்பதாக காணப்படுகிறது. இணையதளங்கள்ல வரக்கூடிய அவரோட போட்டோவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஓட்டர் ஐடி கார்டுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் அப்படிங்கிறதையும் காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. தொடர்ந்து தற்போது அவர் எப்படி இருப்பார் என்ற ஒரு அடையாளம் இல்லாத நிலையில போலீசார் தனிப்படை போலீசார் தீவிரமாக அவரை தேடி வருகிறார்கள். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கானது பல்வேறு கட்டத்துல தோட்டம் சேகரனுடைய மனைவி மலர்கொடி, அதே போல அருள், அதே போல அஞ்சலை என பல ரவுடிகளையும் இதுல இணைக்கிறது. தொடர்ந்து இதோட பின்புலத்துல யாரு, இதற்கு யார் பண உதவி செய்தார், என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு கட்டங்கள்ல இந்த விசாரணை நீடித்து வருகிறது. இந்த நிலையில தான் தலைமறைவாக அஞ்சலியை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடக்கூடிய நிலையில அவர் சம்பந்தப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாயிருக்கு. அதுல ஒரு பெண்ணை அஞ்சலி தாக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை பெண் ஒருவரை தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை தற்போது பார்க்கலாம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.